பிரமனே பூஜை செய்த சிவன் கோயில் ஒன்று உள்ளது. அங்கே வேதங்களே இறைவனை வணங்கியதாக கூறப்படுகிறது. அது தஞ்சாவூர் அருகே இருக்கும் வேடாபுரீஸ்வரர் டெம்பிள். இங்கு நடந்த அதிசயங்கள் இன்னும் விஞ்ஞானத்திற்கே புரியாதவை. வணக்கம். இந்த அற்புதமான தேடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சோழர் கால கட்டடக்கலையோட பிரம்மாண்டத்தையும் அமைதியையும் தன்னுள் தாங்கி நிற்கிற தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலுக்கு ஒரு மெடிடேட்டிவான பயணம் போக போறோம். இது வெறும் கற்களால கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இல்லைங்க. பல நூற்றாண்டுகளா மக்களோட பக்தியையும் நம்மள வியக்க வைக்கிற அறிவியலையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிற ஒரு மாபெரும் வரலாற்று சின்னம். இத பத்தி தான் நாம இன்னைக்கு விழாவாரியா பார்க்க போறோம். சரி, நாம கோயிலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியே கேக்குறேன். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தையே அழிச்ச பிரளயத்துல பிழைச்சு நின்ன ஒரு கோயில் இன்னைக்கு வரைக்கும் சந்திரனோட கண்ணீரை தன்னுள் தாங்கி நிக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கவே சிலிர்ப்பா இருக்குல்ல? அந்த புதிரான ஆன்மீக மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். முதல்ல இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கதையை பார்ப்போம். திட்டை அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு சின்ன மேடுன்னு அர்த்தம். புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, உலகம் முழுக்க பிரளயத்துல முழுகுனப்போ இந்த இடமும் சீர்காழியும் மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாம ஒரு மேடா அப்படியே நின்னுச்சான். அதனாலதான் இது தென்கொடி திட்டை. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்க இருக்கிற இறைவன் யாராலும் செதுக்கப்படல. அவர் தானாகவே உருவான ஒரு ஸ்வயம்பு மூர்த்தி. வரலாற்று பெருமைமிக்க நம்ம சோழ மன்னர்கள் உருவாக்குன இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியமான தஞ்சாவூர்ல இருந்து வெறும் 9 கிலோமீட்டர் தூரத்துல காவிரியோட தென்கரையில ரொம்ப கம்பீரமா அமைஞ்சிருக்கு. சோழர்களோட கட்டடக்கலைக்கும் தென்னிந்தியாவோட கலாச்சார பாரம்பரியத்துக்கும் இது ஒரு மிகச்சிறந்த அடையாளம்னே சொல்லலாம். எப்போ அப்படியே கண்ணை மூடி இந்த கோயிலோட பிரம்மாண்டமான சுவர்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த சுவர்களுக்குள்ள பல நூற்றாண்டுகளா ஒரு சத்தம் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. அது வேற ஒன்னும் இல்ல, திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் பாடிய தேவார பதிகங்கள் தான். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள்ல இது 15வது கோயில். இந்த மகான்களோட குரல் இங்க இருக்கிற காத்துல ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்குது. சரி, இப்போ நாம கோயிலோட நுழைவு வாயில கடந்து உள்ள போறோம். அங்க போன உடனே நம்மள வெல்கம் பண்றது ஒரு யுனிக்கான அமைப்பு. கொஞ்சம் உற்று கவனிச்சிங்கன்னா இங்க 5 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறத பார்க்க முடியும். ஆமாங்க, சரியா 5 லிங்கங்கள் இந்த திருத்தலத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அது எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கோயிலோட 4 மூலைகள்லயும் 4 லிங்கங்கள் ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. இந்த 4 லிங்கங்களும் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட கவனத்தை சிதற விடாம நேரா கோயிலோட மையப்பகுதியை பார்க்க வைக்கிது. அந்த மையப்பகுதியில தான் 5வதா தானாகவே தோன்றிய நம்ம முக்கிய ஸ்வயம்பு லிங்கம் கம்பீரமா வீற்றிருக்கு. சொல்லப்போனா இது தியானம் பண்றதுக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு பெர்ஃபெக்டான டிசைன். இந்த மையப்பகுதியில இருக்கிற இறைவனோட திருநாமம் வசிஷ்டேஸ்வரர். இவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? சப்தரிஷிகள்ல ஒருவரான மாபெரும் முனிவர் வசிஷ்டர் இந்த குறிப்பிட்ட லிங்கத்தை நேர்ல வந்து ரொம்ப ஆழமான தியானத்தோட வழிபட்டிருக்கார். அந்த முனிவரோட நினைவாதான் இன்றும் இறைவன் அதே பேர்ல அழைக்கப்படுறார். இங்கே இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. உலக நாயகி அம்மா சந்நிதிக்கு முன்னாடி போய் நின்னு அப்படியே கொஞ்சம் மேல அண்ணாந்து பாருங்களேன். மேற்கூரையில 12 ராசிகளையும் குறிக்கிற ரொம்ப நுட்பமான ராசி சக்கர சிற்பங்கள் கல்லுல செதுக்கப்பட்டிருக்கும். வானியலையும் கட்டடக்கலையையும் சோழர்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா மர்ஜ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறப்பவே நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. இப்போ கருவறைக்குள்ள நடக்கிற ஒரு அற்புதமான புராண கதைக்கு வருவோம். ஒரு காலத்துல சந்திரனுக்கு ஒரு கடுமையான சாபம் கிடைச்சுது. அந்த சாபத்திலிருந்து சந்திரனை காப்பாத்தின சிவபெருமான் அவரை தன்னோட தலையிலேயே பிறைச்சந்திரனா வச்சுக்கிட்டார். இதுக்கு நன்றி கடன் செலுத்துற விதமா சந்திரன் இறைவனோட தலைமையில தொடர்ந்து ஒரு சொட்டு நீரை விட்டுக்கிட்டே இருக்கார் அப்படிங்கறதுதான் இங்க இருக்கிற ஒரு மயக்கும் ஐதீகம். இது வெறும் புராண கதை மட்டும்தான்னு நினைச்சிடாதீங்க. இங்கதான் ஒரு மேஜிக்கே நடக்குது. எந்த ஒரு மனித குறுக்கீடும் இல்லாம சரியா ஒவ்வொரு 24 நிமிஷத்துக்கும் ஒரு முறை ஒரு சொட்டு நீர் இறைவனோட சிலை மேல மிக துல்லியமா விழுகுது. இது எப்படிடா பாசிபிள்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் சோழர்களோட கட்டடக்கலை மூளை நம்மள மிரள வைக்குது. வசிஷ்டேஸ்வரர் கருவறையோட உட்புற கோபுரத்துல சந்திரகாந்த கல் அப்படின்னு ஒரு அரிய வகை கல்ல வச்சு கட்டியிருக்காங்க. இந்த கல் சுத்தி இருக்கிற காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை அப்படியே உறிஞ்சி அதை நீரா மாத்தி கரெக்டா 24 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு துளி நீரா இறைவன் மேல விழ வைக்குது. அறிவியலும் ஆன்மீகமும் கை குலுக்கிற புள்ளி இதுதாங்க.
சந்திரனை பத்தி பார்த்துட்டோம். அப்போ சூரியன் சும்மா இருப்பாரா? வருஷா வருஷம் தமிழ் மாதமான ஆவணியில 15, 16 மற்றும் 17 ஆகிய 3 தேதிகள்ல மட்டும் காலையில உதிக்கிற சூரியனோட கதிர்கள் நேரடியாக இறைவன் வசிஷ்டேஸ்வரர் மேல பட்டு ஒளிரச் செய்யுது. இயற்கையே இறைவனை ஆராதிக்கிற இந்த சூரிய ஒளி தரிசனம் உண்மையிலேயே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு அற்புதம். ஆன்மீக பயணம் போறவங்க சந்நிதிகளோட திசைகளை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மெயின் வசிஷ்டேஸ்வரர் சந்நிதி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்க நவகிரகங்கள்ல ஒருவரான குரு பகவானுக்கு தெற்கு பார்த்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான தனிச்சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கு. ராஜகுருவா நின்ற நிலையில அபயஹஸ்த முத்திரையோட பக்தர்களுக்கு குரு பகவான் அருள் பாலிக்கிறார். அதனாலேயே குரு பெயர்ச்சி டைம்ல இங்க கூட்டம் அலைமோதும். நீங்க இந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற புனித சக்கர தீர்த்தத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இங்க இருக்கிற சனி பகவான் சந்நிதியில செய்யப்படுற பரிகாரங்களும் ரொம்ப ஃபேமஸ். இந்த வழிபாடுகள்ல கலந்துக்கும்போது உங்களால அந்த புனிதமான சூழலோட ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். சரி, உங்க பயணம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும்ல, அதுக்கு இந்த கோயிலோட டைமிங்ஸை தெரிஞ்சுக்கங்க. தினமும் காலையில 7 மணிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். உங்களோட மெடிடேட்டிவ் வாக்க பிளான் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம இப்போ இந்த அருமையான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அந்த சந்திரகாந்துக்கள் எப்படி காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை ஈர்த்து நீர்த்துளியா மாத்துதோ, அதே போல இந்த பழமையான கோயிலோட அமைதியில நாம கொஞ்ச நேரம் நின்னோம்னா நம்ம மனசுல இருக்கிற பாரமெல்லாம் நீங்கி நாம எந்த மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்துக்க முடியும்? இந்த கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க விடுறேன். இன்னொரு சூப்பரான தேடல்ல நம்ம மீட் பண்ற வரைக்கும் ஸ்டே கியூரியஸ்.